என் வாழ்நாள் கனவு கிரேட் பேரியர் ரீஃப்ல வந்து Thanks brother. Thank you. It's very good. You're welcome. பச்சையே வச்சிருக்காங்க பிரான்ஸை எப்படிதாங்க சாப்பிட்றது? எக்ஸ்ட்ரா $80 கொடுத்து டைவிங் பண்ண போறாங்க. பாருங்க ஏதோ ஃபிஷ் ஃபீடிங் பண்ண போறாங்களாமா. புளியிலேயே வந்து இறாலை வறுத்துருக்காங்க. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். Okay. செவன் நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் கிரேட் பேரியர் ரீஃப். உலகத்திலேயே மிகப்பெரிய பவளப்பாறைகள் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்த குயின்ஸ்லாண்டில் தாங்க இருக்குது. பசிபிக் குயின்ஸ்லாண்டில் உள்ள இந்த கோரல் சி பசிபிக் கோஸ்ட்டில். ட்ரீம் டைம் டைவ் அண்ட் ஸ்நார்க்கல் இதுதான் நம்ம கம்பெனி. போட் ஹியர் வரலாம் பாருங்கள், நின்றுருக்காரு பாருங்கள், சூப்பர். இதுதான் நம்ம போகிற போட்டு கேலிப்ஸோ 12. மணி 9:30ங்க. அப்படியே மெதுவாக அழகாக அவுட்டர் ரீஃப்க்கு போயிட்டுருக்கோம், கிரேட் பேரியர் ரீஃப்க்கு. அரை மணி நேரம் ஆச்சு. கெயின்ஸ் தெரியுதாங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி மலைகளை இடையில மட்டும் அழகாக ஒரு குட்டி டவுன் இருக்கு பாருங்களேன். நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய டவுன் தான், பட் இருந்தாலும் எவ்வளோ அழகாக ஒரு ஹார்பர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரூஸ் கப்பல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு அதெல்லாம் இருந்தால் தான் டவுனே இங்கெல்லாம் ஆகிருக்கும். கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாமே பெரிய ஹார்பர் எங்கெங்கெல்லாம் இயற்கையாக இது துறைமுகம் அமைஞ்சுதோ அங்கெல்லாம் மட்டும்தான் வந்து பெரிய பெரிய சிட்டிஸே ஃபார்ம் ஆகிருக்குங்க. சிட்னி, இது மெல்போர்னு, அடிலேடு, பெர்த்து, இங்கே. அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டோட கேபிட்டல் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சாங்க, கேன்பரா, ACT. சிட்னிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் நினைக்கிறேன். போகலாம். மணி வந்து 10:30ங்க. நேரம் வந்திருக்கும். நாங்கள் இன்னுமே வந்து ரீஃப் வரல, போயிட்டுருக்குறோம். இங்கே ஃப்ரண்ட்லேயே வெடிக்க பார்த்து போகிறது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த பார்ட் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் போனால் இன்னும் க்ளோஸில் தாக்கலாம். அவ்வளோதான். அங்கெல்லாம் நின்றுருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட்டு கிரேட் பேரியர் ரீஃப் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 1/4 மணி நேரம் இது பண்ணிடலாம். ஸ்பீடாக தான் போகுது, பட் நல்லா தூரமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பக்கம் தள்ளி இருக்குது. இந்த உலக அதிசயம் எல்லாம் மக்கள்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விச் மீன்ஸ் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி போயிடலாம். வந்தாச்சுங்க ஃபைனலாக. 1.25 மணி நேரம் பயணம் பண்ணி உலகத்தின் மிகப்பெரிய பவளப்பாறை, உலகத்தின் மிகப்பெரிய உயிரினம் கிரேட் பேரியர் ரீஃப் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க, அப்படியே போகுதுங்க. இதை பற்றின தகவல் சொல்லணுன்னா பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். உலகத்திலேயே ஒரே ஒரு உயிரினம், நீங்கள் விண்வெளி ஸ்பேஸ் இருந்து பார்த்தா தெரியக்கூடிய ஒரே உயிரினம் இப்போ நம்ம வந்திருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் தாங்க. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு ரீஃப் கிடையாது, 3000க்கும் மேற்பட்ட இந்த பவளப்பாறைகள் சேர்ந்தது தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் சிஸ்டம். இந்த பவளப்பாறைகளோட மொத்த இது 2300 கிலோமீட்டர் பயணம் இருக்குது. இதோட கிரேட் பேரியர் ரீஃபோட மொத்த லென்த்து. அந்த நார்தன் குயின்ஸ்லாண்டோட டாப் இருக்குங்க, கேப் ஆஃப் யார்க் டிப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயணம் பண்ணி அந்த டாரஸ் ஜலசந்தி சொல்கிறேன், அங்கேருந்து ஆல்மோஸ்ட் கீழே குயின்ஸ்லாண்டு புழுக்க பயணம் பண்ணி கீழே வந்து இப்போ கடல் இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், பேர் நான் 6 மாதிரி பயணம் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்குது, பயணம் பண்ணல. அந்த முழு இடத்துக்கு இருந்து ஆல்மோஸ்ட்டு அந்த பிரிஸ்பேனுக்கு கொஞ்சம் மேலே உள்ள ஒரு டவுன் வரைக்கும், பொரபுண்டா அப்படின்னு நினைக்கிறேன். புரமுண்டா நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு.
கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் வந்து இருக்குங்க இந்த பவளப்பாறை. உலகத்திலேயே மிகப்பெரிய பவளப்பாறை இதுதான். உலகத்திலேயே விண்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பவளப்பாறை, மிகப்பெரிய உயிரினம் இதுதான். நான் அவ்வளோதான் எல்லாம் போட்டு இறங்க போகிறோம். எங்கே ப்ரீஃபிங் கீழே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கேட்டு போயிடலாம். கேட்டு கண்டினியூ பண்ணுவோம். நிறைய டைம் இருக்குது, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் தான் லைவ் இதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு, ஸ்னார்க்கெல்லாம் எப்படி போடுறது, இல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா புதுசாக 1-2 பேர் எதுவுமே தெரியாமல் வந்திருப்பாங்கள்ல, நிறைய பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்குலாம் வந்து தெளிவாக சிறு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி வந்து விளக்கிட்டாங்க. மாஸ்க் எப்படி போடுறது, இது எப்படி போடுறது, லைஃப் ஜாக்கெட் எப்படி போடுறது. ஸோ அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனைனா வந்து இப்படி கை காட்டுங்க, ஓகே அப்படின்னா இப்படிங்க, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம். டைவிங் இது எக்ஸ்ட்ரா $80 கொடுத்து டைவிங் பண்ண போகிறாங்க. சிலிண்டர் கட்டிட்டு இது உள்ளே போக முடியும். ஸ்னார்க்லிங்க உங்களுக்கு மேலே அப்படி தான் பண்ண முடியும்னு வைங்களேன். இல்லை ஸ்னார்க்லிங்லேயும் கீழே போல் அவங்க இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு மூச்சு பிடிக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பவளப்பாறை வகைகள் இருக்குது. 1600க்கும் மேற்பட்ட மீன்கள், விதவிதமான டால்ஃபின்ஸு. இப்போ இங்கே வந்து இந்த மைக்ரேஷனுக்கு வர்ற இந்த இது பேர் என்ன, திமிங்கலங்கள், இதெல்லாம் பார்க்க முடியும். முக்கியமாக ஆமை வகைகள், கடல் ஆமைகள், சீ டர்ட்டில்ஸ் பார்த்திங்கன்னா உலகிலேயே 7 வகைகள் தான் இருக்குது. இந்த நம்ம பார்த்துட்டு போல் இந்த ஹேட்ச்பேக் டர்ட்டில்ஸு, சீ கிரீன் டர்ட்டில்ஸ், இது மாதிரி 7 வகைகள் இருக்குது. நம்ம இதில் கூட பார்த்தோமே முட்டை போடுறது பார்த்துருப்போம் சூரினாமில். அந்த 7 வகை கடல் ஆமைகளில் 6 வகை கடல் ஆமைகள் இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் இருக்குங்க. ஸோ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை அதிசயம் தான். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1981. இன்னொன்று உலகத்திலேயே 2 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், 2 இயற்கை மாபெரும் அதிசயங்கள் இணையிற ஒரு இடம் வந்து இந்த இடம். நான் சொல்லியிருப்பேன், இது பார்த்துருப்பீங்க, இந்த மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் மற்றும் இந்த அட்டகாசமான பவளப்பாறைகள் கிரேட் பேரியர் ரீஃப். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் தான். என்னங்க ஸ்னார்க்லிங் ஆரம்பிச்சிருவோமா? எல்லாம் ரெடியாக இருக்காங்க பாருங்கள், லைக்ரா சூட் போட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், டுடாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் பசு. நம்ம இந்தியாவில் வந்து அந்தமான் தீவுகள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் மன்னார், தலைமன்னார், அந்த கடலில் பார்க்க முடியும். பட் அங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆஸ்திரேலியாவில் தான் உலகத்திலேயே அதிக கடல் பசுக்கள் டுடாங் இருக்கிற இடம். கடல் பசு தானே அது. இது வரைக்கும் நான் அது மட்டும் ஒன்று நேரில் பார்க்காம இருக்கேங்க. எல்லா உயிரினங்களும் பார்த்துட்டேன். கடல் உயிரினங்கள், இந்த பேர் நிலத்தில் வர உயிரினங்கள் எல்லாமே. இந்த கடல் பசு மட்டும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஹோப்ஃபுல்லி இங்கே ஸ்விம் பண்ணும்போது பார்க்கலாம். டர்ட்டில்ஸ் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம். மற்றபடி கண்டிப்பாக அழகழகான பவளப்பாறைகள், பல்வேறு விதமான மீன்கள், 1600 வகை மீன்கள். உலகத்திலேயே இங்கே அளவுக்கு மீன் வகைகள், பவளப்பாறை வகைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ பெரிய கோரல் ரீஃபும் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உலகத்தில் இருக்க 10% மீன் வகைகள், தாவர வகைகள் வந்து இங்கே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சூரியன் வந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி மாதிரி அக்வா தெரியுதா கோரல் ரீஃப்ஸ் எல்லாம். பட் ஆனால் ரொம்ப இதாக இல்லைங்க, என்ன சொல்கிறது, அமைதியாக இருக்க. 3000க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பவளப்பாறைகள் ரீஃபல் சேர்ந்தது தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் சிஸ்டம்னு. இப்போ நம்ம இருக்கிறது ஹேஸ்டிங்ஸ் ரீஃப். இதெல்லாமே அவுட்டர் ரீஃப், ஆல்மோஸ்ட் பெருங்கடல் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் பெருங்கடல் இருக்குது. அந்த பெருங்கடல் இந்த பக்கம்லாம் உங்களுக்கு மெயின் ஊர். இதுக்கு இடையில தான் இந்த பவளப்பாறைகள் இருக்குது. ஃபுல்லாக கிரேட் பேரியர் ரீஃப் 2300 கிலோமீட்டர். அங்கே நார்த் கார்க் டிப்லேருந்து கீழே ஆல்மோஸ்ட் பிரிஸ்பேன் பக்கத்தில் வரைக்கும், புரபுண்டா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த வரைக்கும். 7 நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம ஆல்ரெடி வந்து இகுசு ஃபால்ஸ், விக்டோரியா ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது அட்டகாசமான இந்த கிரேட் பேரியர் ரீஃப் மேலே இருந்து ஸ்னார்க்கல் பண்ணி சூப்பராக பவளப்பாறை மீன்கள்லாம் பார்த்துடலாங்களா? வாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நானும் அப்படியே சூட்ஸ்லாம் போடுறேன். லைஃப் ஜாக்கெட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் குமார் முதல் முறையாக இந்த வெட் சூட் போட்டாச்சு. எப்படி பயங்கரமாக இருக்குல்ல? சரி, அவ்வளோதான். அடுத்து மேலே லைஃப் ஜாக்கெட் போடுறோம், ஸ்னார்க்கலில் போடுறோம், குதிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் அப்படியே போயிடலாம். ஃப்ளோட்டிங் இது இருக்குல்ல, ட்ரைபாடு, அந்த எல்லோ கலரில் இருக்குமே, அதையும் போட்டேன். அதனால் நம்ம வீடியோ எடுக்கும்போது தெரியாமல் கை நழுவி வந்து கேமரா கீழே விழுந்தாலும் மேந்துட்டு தான் இருக்கும், கீழே போகாது. 100% சேஃப் பண்ணியாச்சு. போய் பட்டையை கிளப்புறோம். என் வாழ்நாள் கனவு கிரேட் பேரியர் ரீஃபில் வந்து ஸ்னார்க்கல் பண்ணணும், இந்த பவளப்பாறைகளை பார்க்கணும், மீன்களை பார்க்கணுன்னு. அது இன்னும் சில நிமிடங்களில் நிறைவேற போகுது. பக்கவாக போட்டாச்சு, லைஃப் ஜாக்கெட் டைட் பண்ணியாச்சு, ஸ்னார்க்கலை போட்டாச்சு.
குதிக்க வேண்டியதுதான் பாக்கி. என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஐயோ எப்படி சூப்பராக இருந்தது. சத்தியமாக எதிர்பார்க்குறீங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. உலகிலேயே நான் பார்த்த மிகச்சிறந்த பவளப்பாறைகள்லாம் இது ஒன்றுங்க, வாய்ப்பே இல்லை. ஹேஸ்டிங்ஸ் ரீஃப் பார்ட் ஆஃப் கிரேட் பேரியர் ரீஃப் சிஸ்டம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? குக்கீவுகளில் நம்ம போனோம், பெருசாக வந்து பவளப்பாறைகள் ரொம்ப கம்மியாக இருந்தது, உயிர் போடையே இல்லை, எல்லாம் செத்து போயிருந்தது. கோரல் ரீஃப் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க. இந்த கடல் மட்டம் உயர்றதுனாலையும் டெம்பரேச்சர் உயர்றதுனாலையும் இந்த நம்ம பொல்யூட்டன்ஸ் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடலில் தேவையில்லாத கலக்கிறதுனாலையும் வந்து தினம் தினம் செத்துக்கிட்டே இருக்குங்க கோரல் ரீஃப்ஸு. பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் போராடிட்டு இருக்காங்க, நிறையா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பட் கிரேட் பேரியர் ரீஃப் இங்கே எவ்வளோ உயிர் போட இருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு ரோஸுன்னு சான்ஸே இல்லை.
பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கு. வந்து டைட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு போட் போகுது பாருங்க. இது அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. யாரோ ஒரு தவிச்சிட்டு இருக்காருங்க, வர முடியாமல். அவர் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஒரு குட்டி போட் இதுக்காகவே வச்சுருக்காங்க. தெரியுது அங்கே பாருங்க ஒருத்தர் ஏதோ அங்கேருந்து சைகை காட்டியிருப்பாராட்டிருக்கு முடியலன்னு சொல்லிட்டு. அவரால் திரும்ப வர முடியலன்னு சைடு. ஏன்னா இது இப்படி போயிட்டு இருக்குது. அதனால் போட்டு போய் கூப்பிட்டு வராங்க. வகை வகையான மீன்கள். அப்புறம் வந்து அவ்வளோ உயிர்ப்போடு இருக்குது பவளப்பாறை. பயங்கர கலர்ஃபுல்லாக. இந்த மீன்கள் வாடுறதுக்கும் இந்த முக்கியமான கடல் சமநிலைக்கும் வந்து பவளப்பாறைகள் முக்கிய வங்கி வகிக்குதுங்க. இது இருந்தால் மீன்கள் குட்டி குட்டி மீன்கள் இருக்கும். அதை சாப்பிட பெரிய மீன்கள் இருக்கும். அதனால் இப்போ மீன்கள் வரத்து மிகப்பெரிய லெவலில் குறையும். ஸோ வந்து பவளப்பாறைகள் வந்து கடலோட சமநிலையை இது பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் இதை வந்து சாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்போ நான் கேட்டேன் இது போடுறதால வேணான்ட்டாங்க. ஏன்னா பெருசாக அலை இல்லை. அலை பயங்கரமாக இருக்கும்போது தான் கண்டிப்பாக இது போட்டணும். ஃபின்ஸு இங்கே தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் தள்ளி வந்துருக்கோம் பாருங்க. கப்பலில் இருந்து யாருமே இல்லை. நல்லா ப்ளூ கலரில் இப்போ வெயில் வந்துட்டு நல்லா இருக்குல்ல. அக்கா ப்ளூ கலரில் வாட்டர்ஸு. அது எதுக்கு இதுக்கு அடித்தார் யாரு தெரியுதா? நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம், ஏதோ ஆபத்தான்னு கேட்டார். நான் இப்படி அப்படின்ட்டேன். ரொம்ப சேஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க. அது நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது கொஞ்சம் சுமார் பீஸு, இந்த பீஸுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு. லைஃப் ஜாக்கெட் போட்டு எனக்கு எந்த பயம் கிடையாது. உலகத்தில் எனக்குள்ள எவ்வளோ இடங்கள நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்நார்க்கலிங்க. அப்பா நம்ம பண்ணதுலேயே பெஸ்ட்டு வந்து பெலிஸில் பண்ணதாங்க. அந்த பால் சூறாக்களை பார்த்தோம். எத்தனை பால் சூறாக்களும் அப்போ அந்த மேண்டாரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிங்ரே, அது பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பார்த்தோம். பயங்கரமாக இருந்தது. பூந்தோட்டம் மாதிரி இருக்குது. கீழே செவையாக இருந்தது. பட் நிறைய அங்கே கோரல் ரீஃப்லாம் இங்கே கொஞ்சம் செத்துருக்குது. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அங்கே எவ்வளோ அப்படியே உயிர் போடுறது இங்கே கொஞ்சம் டெட் ஆகிருக்கு பாருங்க. Okay, I will come near the boat. Yeah, just for someone that doesn't have any fins on. Okay, I got it. Just with your fins, stay a little closer. Okay. Out the fins. Yeah, got it. Are you okay though? Yeah, I'm fine. I'll go to the boat. Near the boat, yeah. பார்த்தீங்களா நம்ம இதை பற்றி எதுக்கு எப்படியெல்லாம் காப்பாற்ற வராங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. ஃபின்ஸ் இல்லாமல் வந்திருக்கோம். பவளப்பாறையில் கால் வச்சா அதுகளுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. ஒரே ஒரு கீரல் முடிஞ்சு போச்சு இந்த சீசனு. அப்படியே செப்டிக் ஆகி எனக்கு தண்ணியில் நிறைய இறங்க வேண்டியது இருக்கு.
ஆல்ரெடி பட்டமே சீசன் 9 சவுத் பசிபிக்கில் பார்த்துருப்பீங்க. இதையும் ரியலாக லைவாக பண்ணுறது, ஆன் த ஸ்பாட்டில் காமெண்ட்ரி கொடுத்து பண்ணுறதுல உண்மையிலுமே கஷ்டங்க. அதையும் வெரி பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்கக்கூடாது, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் குறைகள் இருந்தால் தயவுசெய்து இது மாதிரி மற்றவங்க எடுத்து போடுறது கஷ்டங்க. எங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். Thanks, brother. Thank you. It's very good. You're welcome. எப்படி நேஷனல் சைக்கிளிங் பண்ணுறதையும் பார்த்துட்டீங்களா? டைவிங் எப்படி பண்ணுவான்னு பார்த்துட்டீங்களா? கீழே இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். 2 வகையாக இருக்குது. ஒன்று இந்த பாடி எஸ்எஸ்ஐலாம் சர்டிஃபிகேட் எடுத்து நீங்களாக சிலிண்டர் கட்டிட்டு போகிறது ஒன்று. 2வது டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங்னு இருக்குது. அது அப்போ தான் பழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. பட் அவங்களே கூட வருவாங்க. இப்போ ஒருத்தரை பிடிச்சி அப்படியே 2 பேர் அப்படியே நவுத்திட்டே காட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம பவளப்பாறைகளில் டாப் லேயர்லேருந்து பார்த்தோம் ஸ்நார்க்கலிங்க. டைவிங்கில் நல்லா உள்ளே போய் பொறுமையாக சிலிண்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்காது. காற்று வந்துகிட்டே இருக்கும், ஆக்சிஜன். அப்படியே அழகாக பவளப்பாறைகள் ரொம்ப கிட்ட போய் பார்க்குறது தான் டைவிங். இவ்வளோ தாங்க சிலிண்டர் கட்டிட்டு ஸ்நார்க்கலிங் பண்ணி கீழேயும் போகலாம். உங்களுக்கு வந்து மூச்சு ரொம்ப நேரம் பிடிக்க திணறு இது இருந்தால் அதில் இந்த மேலினேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. 7-8 நிமிஷம் வரைக்கும் தம் கட்டுவாங்க. கீழே போய் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க, லாப்ஸ்டர்ஸு, அதெல்லாம் இந்த பவளப்பாறைகளுக்கு அடியில் வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த இவங்க இருக்க அந்த இது பியர் கிரில்ஸ் கூட கீழே போயிட்டு, பியர் கிரில்ஸு, ஹேசன் நாடன் அவரெல்லாம் வந்து இந்த பிரைமல் சர்வைவர் அதெல்லாம் கீழே போய் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பியர் கன் இருக்கும். பாலினீஷியா, இந்த மேலனீஷியாவில் ஃபேமஸ்ஸு. அதை யூஸ் பண்ணி அந்த லாப்ஸ்டர்லாம் பிடிச்சி மேலே கொண்டு வந்து வறுத்து சாப்பிடுவார், சுட்டு சாப்பிடுவார். பார்த்துருப்போம் நம்ம. நான் அதை பற்றி பேசியிருக்கேன். இந்த மாதிரி இடங்களெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த டாரஸ் ஜலசந்தி அங்கேயும் கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பண்ணியிருப்பார். அவர் பண்ண அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம கெய்ன்ஸ் பக்கத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அட்டகாசமான கோரல் ரீஃபில். அப்பா பக்கத்தில் வந்தாச்சு.
YouTube channel or something? Yeah, for YouTube. Oh, you do? Yes. Yeah, what's your YouTube channel called? Backpacker Kumar. You can check it out. Backpacker Kumar. Yeah. Awesome, man. And you've gone with with that style of camera Yeah. instead of instead of a GoPro. This is similar to GoPro, DJI. It's better, isn't it? Yeah, it's much better. And I have a floater, so even if I leave, Yeah. it will just float. The six. Yeah. Very good. It's very good. Awesome. சாப்பிடலாமா? லஞ்ச் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாமா? நானே அப்படியே லைட்டாக கழட்டி வச்சிட்டேன். பெப்பர் லீஃப் ஃப்ரீத்தா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரூட்ஸு மெயின் ஐட்டமே காணும். சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது, ஃபிஷ் இல்லைண்ணா. எல்லாமே நான் கோல்டு தாங்க, சூடாலாம் எதுவும் இல்லைங்க. வாங்க நம்ம இடத்துக்கே வந்துட்டேன். அப்படியே வெயிலில் உட்காந்து சூப்பராக சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, இதை விட பெட்டர் பிளேஸ் இருக்க முடியுமா என்ன? அட்டகாசமான கிரேட் பேரியர் ரீஃப் லஞ்சு சாப்பிட்றலாமா? நான் எதிர்பார்க்காதது இந்த ப்ரான்ஸ் தாங்க. பச்சையே வச்சுருக்காங்க ப்ரான்ஸை. எப்படி தாங்க சாப்பிட்றது? ஒன்றே ஒன்று பண்ணலாம் பாருங்க, எலுமிச்சம்பழம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம புழிஞ்சு சாப்பிடலாம். இங்கே இதுலலாம் இந்த சேலட்லாம் பச்சை புறானு பச்சை ஃபிஷ்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வேக வச்சிருக்காங்க. சிக்கன்லாம் வேக வைக்கன்னு சாப்பிட முடியாது. பொறுமையாக சாப்பிட்டு அடுத்த ஸ்நார்க்கலிங்க்கு ரெடி ஆகும். கரெக்டாக சாப்பிட்டுருக்க அந்த கேப்பில் வந்துட்டாங்க ரெண்டாவது ரீஃப்க்கு. பாருங்க, இதான் ரெண்டாவது தெரியுதா? நல்லா போன ரீஃபோட இந்த நல்லா ரீஃபை வந்து அப்படியே நல்லா சர்க்கிளாக தனியாக தெரியுது இந்த ரீஃப் மட்டும். நங்கூரத்தை போடுறாங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே ரீஃப் போகிறோம். இங்கே தான் நம்ம ரெண்டாவது ஸ்நார்க்கலிங் பண்ண போகிறோம். மணி 1:30. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரீஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நானும் லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கு பேர் சாக்சன் ரீஃப். அது ஹேஸ்டிங்ஸ் ரீஃப், இது சாக்சன் ரீஃப். Any chance of seeing turtles here? There is chance, yeah. Okay. Maybe more towards the white. Okay. If you want, just take baby Maybe steps like go. Station there. Yeah, possible. இந்த இடத்துல You got a solid. ஆமைகள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இங்கே ட்ரை பண்ணுவோம் மாஸ்டர் இல்லைங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆமைகள் மட்டும் பார்த்துட்டோம், அதிர்ஷ்டம் தான். ஓகேங்க, முதல் முறையாக ஃபின் போட்ட ஸ்நார்க்கல் வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா டைட்டாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கு. பார்த்தா தான் தெரியும் தண்ணி உள்ளே பூருதா இல்லையான்னு. அப்படி உள்ளே பூந்துருவோமா?
ராட்சச மீன் ஒன்று பார்த்தீங்களா? என்ன சைஸு, இவ்வளோ பெருசு, ஒரு வித்தியாசமான மீன், பயங்கரமாக இருந்தது சாமி. அந்த ரீஃபோட இந்த ரீஃப் கலர்ஃபுல் கம்மியாக இருக்குது, ஆனால் மீன்கள் நிறையா இருக்குது, பெரிய மீன்கள்லாம் இருக்குது, ராட்சச மீன்கள். அது ஒரு மீன் எவ்வளவு பெருசு, ஐயோ. மீன்கள்லாம் அட்டகாசங்க, தப்பாக கணக்கு போட்டேங்க. இங்கேயும் கோரல் ரீஃப் சூப்பராக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக. அது ஒரு இதில் அப்படியே ஊதா பூ கலரில் என்னென்ன கடலில் இருக்குது பாருங்கள், இயற்கையோட அதிசய மீன்கள்லாம் என்னென்ன கடலில் பார்த்தீங்களா? குட்டி குட்டி மீன், பெருசு, ரொம்ப பெருசெல்லாம் இருந்தது. எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க நம்ம போட்டில் இருந்து. ஏங்க இங்கே யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அட கூப்பிட்றாங்க பாருங்க, ஓவராக வந்துட்டேன் நான். அடே சாமி, நானா நம்ம இப்படி போகலாம் நோக்கி, கொஞ்சம் போட்டுக்கு இந்த பக்கம், ஓகேவா? இன்னொன்று பவளப்பாறைன்னு சொல்கிறீங்க, அது என்ன தாவரமாக குமார் இருந்தானே, கடலுக்கு அடியில் இருக்கிற தாவரமானதுன்னு கேட்குறீங்க? இல்லைங்க, அது உயிரினம். குட்டி குட்டியாக பல லட்சங்கள், பல மில்லியன்கள் நுண்ணுயிர்கள் சேர்ந்த உயிரினம் தான் பவளப்பாறை. உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் இப்போ நம்ம இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் தான். 2300 கிலோமீட்டர், பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வந்து பெருசு. கிட்டத்தட்ட உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஜப்பான், இட்டாலி நாட்டோட பெருசுங்க. கிரேட் பேரியர் ரீஃப் மட்டும் ஜப்பான் நாட்டோட பெருசு. அப்படின்னா பார்த்துக்குங்க.
சரி, இது உயிரினம்னு சொல்லிட்டு குமார், இது எப்படி வந்து உங்களுக்கு இனவிருத்தி பண்ணணும்னு கேட்குறீங்க. கரெக்டாக வருஷம் ஒரே மாதம் நவம்பர் மாதம் இது வந்து இனவிருத்தி பண்ணுங்க. ஒரே நேரத்தில் ஸ்போமும் முட்டையும் வந்து வெளியிடும். அப்படியே அந்த கோரல் ரீஃப் வெளியிடுமா அவ்வளோ பாரு, அது இந்த ரெண்டுமே, அதாவது ஒரே நேரத்தில் ஸ்போமும் முட்டையும் இந்த கடலோட இதுக்கு வருங்க, மட்டத்துக்கு. அப்படியே வெள்ளை கடல் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி ஃபார்ம், க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒயிட் க்ளவுடு மாதிரி. ஸோ அதிலிருந்து வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினாமினன். அது வந்து நவம்பர் மாதம் நடக்கும் வருஷம். அது இங்கே வந்து ஸ்ப்ரிங் முடிவு. நவம்பர் டு மார்ச் வரைக்கும் ஆஸ்திரேலியா, ஜென்ரல் ஆஸ்திரேலியாவோட சம்மர் சீசன். அதே சமயம் இங்கே நார்தன் குயின்ஸ்லாண்டில் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்லாம் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக வெயில் தான், மழை தான். ட்ரை சீசன், வெட் சீசன் தான். சவுத் ஈஸ்ட் ஏஷியா மாதிரி ஈக்குவேட்டார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான். நவம்பர் டு மார்ச் பயங்கரமாக மழை பெய்யும். ஏப்ரல் டு அக்டோபர் கொஞ்சமாக மழை பெய்யும். மழை வருஷம் ஃபுல்லாக பெய்யும், எவ்வளோ பெய்யுதுங்கிறத வச்சு தான். இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குங்க. ஐயா, பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ரீஃபோட இந்த ரீஃப் சேமாங்க. அந்த ரீஃப் கலர்ஃபுல்லாக தான் இருந்தது. இவ்வளோ மீன்கள் இல்லை இங்கே, எங்கே பார்த்தாலும் அவ்வளோ மீன்கள்.
ஏங்க இந்த கடல் உயிரத்துக்கு பார்த்தீங்களா, இது பேர் என்னங்க? இது அப்படி துடிச்சதுக்கு எப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு மீன் வித்தியாசமா அப்படி நீட்டமா இந்த கொம்பு மாதிரி ஒரு மீன் பாத்தீங்களா, வித்தியாசமா இருந்ததுல. அந்த ஆக்சிஜன் பபிள் வந்தது பார்த்தீங்களா மேலே, சூப்பராக இருந்தது. ஒரே வியூவில் கீழே இதையும் பார்த்துட்டு டைவர்ஸ். சரிங்க, ஒன் லாஸ்ட் ஷாட் பண்ணிவிடுவோமா? ஃபைனல் ஸ்நார்க்கலிங் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் நாளைக்கும் பண்ண போகிறோம் அந்த ஃபிட்ஸ்ரா ஐலண்டில். பட் இந்த அளவுக்கு இருக்காது, அது இன்னர் ரீஃப். இதுதான் கிரேட் பேரியர் ரீஃப்னா அவுட்டர் ரீஃபில் இருக்கிறது தான். இது பயங்கரமாக இருந்தது செகண்ட் ரீஃபு. கடைசி ஒரு ஸ்நார்க்கலிங் நேரம் ஆக ஆக ஆளை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி, ஃபைனலாக ஒரு ஸ்நார்க்கலிங் பண்ணிட்டு கிளம்பலாம் இங்கேருந்து. அவ்வளோதாங்க, விசில் அடிச்சு கொடுத்தாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம தான் கடைசி போயிடலாமா? லாஸ்ட் ரவுண்ட்.
சான்ஸ் இல்லை. அந்த ராட்சச மீன் பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 பெருசு கருப்பு மீன் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். செம வாய்ப்பே இல்லை. கடைசி ஷாட்டு தான் இங்கே பாருங்க. இப்படி தெரியுதா, மேலேயே தெரியுது எவ்வளோ பெருசு. சூப்பர். கடைசியாக பார்த்தது க்ளோஸ்அப்பில் சூப்பராக பார்த்துட்டோம். தேங்க்யூ கிரேட் பேரியர் ரீஃப். உண்மையாலுமே நீங்கள் இயற்கை அதிகம் தான். தேங்க்யூ. சரிங்க, எல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு. இந்த ஷூட் மட்டும் போகும்போது கொடுத்துட்டு போயிடலாம். இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே படன்னு போய் இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம 1.5 மணி நேரம் பயணம் பண்ணோம். வந்தாச்சுப்பா நம்ம இடத்துக்கு. பாருங்க, ஏதோ ஃபிஷ் ஃபீடிங் பண்ண போகிறாங்களாமா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏதோ மீன் போட்டால் ஏகப்பட்டது வரும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா வாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் மீன்லாம் வந்துட்டு இருந்ததா? இங்கே பாருங்கள், பெரிய பெரிய மீன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓ, குட்டி குட்டி மீன் இங்கே போட போகிறாங்க. இங்கே பாருங்க, இது எத்தனை சோடு இருக்குது பாருங்க. இது 20-30 கிலோ இருக்கு மாட்டேங்குது. இங்கே பாருங்க. Lovely day out here on the Great Barrier Reef. So Reggie's going to throw the fish for us. We have a permit out here to be able to feed these guys a kilo of natural fish food a day. So what we feed them is pilchards. So don't know why. So you saw clear out today, you would have seen them. They would have been silver. They generally change to that red where they can stick up and stay a little bit better. Along with that, these guys have those huge, massive yellow eyes. That's how we know that they hunt at night. Oh my god, my voice. Fish cannot change their pupil size like what we can when we go into a dark or really bright room. So their eyes are set to one setting. For these guys, we can tell it's night time because they got those huge. Alright, so that's the end of the fish feed. Hopefully you guys learned some cool stuff, saw them doing some cool things. ஐயோ, இந்த பெருசு தாங்க ராட்சச மீன். ஐயோ, கிளம்பலாம். பாய் பாய். சூப்பர் ஃபிஷஸ். இந்த பெரிய ஃபிஷ்ஷுக்கு நன்றி. அல்டிமேட். சரிங்க, போட்டும் வந்துருச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. பாய் பாய். மறுபடியும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரூட்ஸ், காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. ஒரு டோனட்லாம். மணி 3:30. திரும்ப அப்படியே கிளம்பி அங்கே இருக்குது கெயின்ஸ். இன்னொரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயணம் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு அட்டகாசமான அந்த கிரேட் பேரியர் ரீஃப் ஒரு வாய்ஸாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக 1.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சுங்க கெயின்ஸ் போட்டுக்கு, மெரினாவுக்கு. நீங்கள் பார்க்கலையே, சரியான காற்று, பயங்கரமான, அப்படியே ஆடி ஆடி வந்தது. அப்படியே நம்ம ஆட்டுக்கு மொபைலில் பார்த்து ரெஸ்ட் எடுத்து வந்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் இருந்ததுங்க. பயங்கர ஆச்சரியம் தான் அது. வந்து விட்டோம் 4:45. 5 மணிக்கு பிளானு கரெக்டாக வந்து சேர்ந்தாச்சு. காலையில் போகும்போது இந்த மாதிரி தான் இருந்தது, ஒரே கருகும்னு. நல்ல வேலை நம்ம போய் ஸ்டார்கெல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சூரியன் வந்தது. சூப்பராக பண்ணியாச்சு. மறுபடியும் பாருங்கள், காலையிலேருந்து மறுபடியும் ஒரு மாதிரி லைட்டாக தூருது. ஃபுல்லாக மேகமாயிடுச்சு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக தெரியுதா? ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ பிரதர். வெரி குட், தேங்க்யூ. பை பாய். அட்டகாசமாக பாருங்க, இந்த கம்பெனி வந்துருச்சு. எல்லாம் இந்த ரேஞ்சில் 5 மணிக்கு தான் வராங்க. இன்னும் ஒரே தூரலாக இருக்குது. அந்த பக்கம் அந்த க்ரூஸ் இன்னும் நின்றுருக்கு. காலையில் நின்று க்ரூஸு. இந்த லைன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய். சூப்பர். இந்த அட்டகாசமான டைவ் அண்ட் ஸ்நார்க்கல் கம்பெனிக்கு ஒரு ட்ரீம் டைம் டைவ் அண்ட் ஸ்நார்க்கல். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இது நல்லா இருந்தது, பார்த்துக்குங்க. ட்ரீம் டைம் டைவ் அண்ட் ஸ்நார்க்கல் கம்பெனிக்கு நன்றி. தேங்க்யூ, பாய். இதுதான் சீப்பஸ்ட்டுங்க. $200 சீப்பஸ்ட்டுங்கிறீங்களா? நான் ஆன்லைனில் இந்த 150 புக் பண்ணேன். ஆக்சுவலாக 225. நம்ம ஹாஸ்டலில் 200 கொடுத்தாங்க. இங்கே நான் இது அந்த இதில் புக்மி இதில் வந்து 150 புக் பண்ணேன். பட்
இதை விட மற்ற கம்பெனிஸ்லாம் இதை விட இன்னும் ஜாஸ்தி 250 275 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு இதுக்கு. பட் ஓகே, ஆஸ்திரேலியாவில் வேறு வழி கிடையாது, காஸ்ட்லி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அது முக்கியமாக கெயின்ஸு இங்கே வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரி, ஒரு தடவை வாழ்க்கையில் வந்தாச்சு. ஒரு தடவை ஸ்னார்க்கல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கிரேட் பேரியர் ரீஃபில் சூப்பராக பார்த்தாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க. கரெக்டாக அந்த நைட் மார்க்கெட் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகிருக்கும். அது அப்படியே ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தான் நம்ம ஹாஸ்டல் காலையில் பார்த்துருப்பீங்களே அந்த ஷட்டில் நிற்கும், அதை பிடிச்சி நம்ம ஹாஸ்டல் போயிட்டு விளாகை முடிச்சிடலாம். அப்படியே 10 நிமிஷம் நடந்து வந்தாச்சுங்க. நைட் மார்க்கெட் மணி 5:30 போகுது. ஸ்கூயர்ஸ் லவர் இது என்னங்க இது? இந்த சைனாவில் சாப்பிட்டோம்ல, இது சைனா கடை தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. சைனா போன உடனே பக்கத்தில் ஒரு கடையில் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, சும்மா பார்பிக்யூ பண்ணி கொடுத்தாங்களே, அதே தாங்க இது. சைனா கடைன்னு நினைக்கிறேன். வெளியில் சைனாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அநியாயம் ரேட்டுங்க. இங்கே பாருங்கள், சிக்கனு, இது சிக்கனு, இது பீஃப், லேம்பு, இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து சைனாவில் வந்து 3 யுவனு, அதாவது 3 யுவன்னா 36 ரூபா. இங்கே வந்து $3. அதே தான் எல்லாமே ரேட்டு. ஆனால் அங்கே 3 யுவனு $3, யுவன் 13 ரூபா, டாலர் 65 ரூபா, 5 மடங்கு ஜாஸ்தி. ஸ்குவிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் மசாலா போட்டு சாட்டே சிக்கன், அநியாயங்க. அப்படியே நம்ம வந்து சைனாவில் பார்த்த மாதிரியே இருக்குது. விலை மட்டும் ஒவ்வொன்றுமே 5 மடங்கு. இது ரொம்ப ஃபேமஸ் கெயின்ஸ் நைட் மார்க்கெட்டு. ஈவினிங் மட்டும் இருக்குங்க, சாயங்காலம் 4:30 ஒரு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே தான் நம்ம பஸ் இறங்கணும், ஞாபகம் இருக்கா? காலையில் இங்கேயே ஏறிப்போம். 5:45 பஸ் இருக்குது, 1/4 மணி நேரம் அப்படி லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட வேண்டியது தான். இங்கெல்லாம் ஓரளவுக்கு 5:30 வந்து நைட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, டின்னர். அதனால் கடையெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சிக்கனோட ஸ்டிக், சிக்கன் பாக்ஸ், ஆஹா எல்லாம் இருக்குது. ஆனால் பயங்கர காஸ்ட்லிங்க. சிக்கன் பாக்ஸ் எல்லாம் $25 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் $5. பாக்ஸ்னால் நிறையா இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டெரியாக்கின்லாம் இருக்குது, ஜாப்பனீஸ் கடை மாதிரி இருக்குது. பட் இங்கே நிறைய இது பார்க்கலாங்க. ஆசி உணவு, அதாவது பிரிட்டிஷ் உணவு மட்டும் கிடையாது, வியட்நாமு, தாய்லாண்டு, இந்தியன் எல்லாம் இருக்குது வந்து கேள்விப்பட்டேன். நிக்ஸ் சுலாக்கிங்கிறது க்ரீக் உணவு தானே. இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்டோமே இதில் நியூசிலாண்டில் லேம் லோடோடு. அப்படியே எங்கள் அப்பா 45, சுலாக்கிலாம் 22. நம்ம 18 நியூசிலாண்ட் டாலருக்கு சாப்பிட்டோம். அதே வந்து இங்கே 22 ஆஸ்திரேலியன் டாலர். நியூசிலாண்ட் டாலர் 55 தான், இது 65. ஸோ எப்படி இருந்தாலும் நியூசிலாண்டோட ஆஸ்திரேலியா காஸ்ட்லியாக இருக்குது, அது மட்டும் உறுதி. நியூசிலாண்டோட ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஒரு 20% ஜாஸ்திங்க, காசு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதெல்லாமே சைனாவிலேருந்து வர்றதா. சொவினியர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க கெயின்ஸுன்னு. ஆனால் இதெல்லாம் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் சைனாவில். $4 உனக்கு எப்படி வாங்கணுன்னு ஆஸ்திரேலியா முடிக்கும் போது வாங்கிக்கலாம். நான் கூட சாப்பாடு மட்டும் நினச்சேங்க, எல்லாமே இருக்குது, துணியெல்லாம் இருக்குது. ஆனால் அது என்னங்க அநியாயத்துக்கு போட்டிருக்காங்க ரேட்டு. $60. $60னா 4000 ரூபாங்க சட்டை. அடா கொடுமையே, 1000 ரூபா தான் ஒருத்து சட்டை, 4000 ரூபா. இங்கே பார்பர் கடை, ஜூஸ் கடை, ஜூஸ் எல்லாம் சுகர் கேன் ஜூஸ் ப்ளஸ் மேங்கோ எல்லாம் $8. சின்னது 8 + 10, 500 to 600 ஜூஸ் மட்டும். ஏங்க என்ன எங்கள் ஊரில் 20 ரூபாங்க ஜூஸு, சுகர் கேன் ஜூஸு, இங்கே 500. சரி ஓகே, நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியாது, பட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது நான் ஒரு தனி எபிசோடாக பண்ணலான்னு யோசிச்சு வச்சேன். ஃபுட் மார்க்கெட்டோட பயங்கரமாக இருக்கும்னு. அப்புறம் லைட்டாக வந்து படித்து ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைன்னு. இதை வச்செல்லாம் ஒரு எபிசோடு ஓட்ட முடியாது, சைனா ஜப்பான் மாதிரின்னு சொல்லிட்டு தான் அப்படியே இந்த எபிசோடோட லைட்டாக உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் இன் ஓக்குனால என்ன, ஜப்பான் தானே, சைனாவா? போர்க்கு எல்லாம் வித்தியாசமான உணவுகள்லாம் இருக்குது. ஓக்குன்னா சைனா தான், சைனா கடை தான். ஜப்பானுங்கிற பாருங்க, சைனீஸ் நிறையா இருக்காங்க இங்கே. தாய் உணவு, தாய் கடை, டேமரின் ஃப்ரைண்ட் ப்ரான்ஸ். இங்கே பார்த்தீங்களா, புளியிலேயே வந்து இறாலை வறுத்துருக்காங்க. ஃப்ரைடு கிளாமரி, சிக்கன் சட்டே ஓரளவுக்கு. சின்ன எல்லாமே ஒரே ரேஞ்சு தான். சின்ன பாக்ஸ் 16, பெரிய பாக்ஸ் 18, 20. ஸோ எது வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாம் ஒரே ரேட்டு தான், பாக்ஸை பொறுத்தது. ஸ்டாண்டர்ட் இது எவ்வளோ, 800 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். 800, 900, 1000. கேஷ்யூ நட் சிக்கன்
ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுல எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க, அப்படியே பாக்ஸ் அள்ளி போட்டு தந்துடுவாங்க. அப்படியே அடுத்தது வந்தால் வேஃபர், இதெல்லாம் இந்த இதுங்க வேஃபிள்ஸு, இந்த ஃபுட்டு இங்கிலீஷ் ஃபுட்டு இதெல்லாம் வேணாம். அந்த பக்கம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்குது, ஈஸி மார்ட் இருக்கு. சாரி, ப்ளூ லகூன் பார். ப்ளூ லகூன் எங்கேயோ இதை பார்த்த மாதிரி இருக்கே, நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் இருக்கோ. இது ஜப்பானோடது, நல்லா தெரியும். ஜப்பான் வந்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சுஷி, டெரியாக்கி, ரா ஃபிஷ்ஷு, ரா மீட்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரா ஃபிஷ் சால்மன் பாருங்கள், ரா சால்மன் அதை சாப்பாட்டில் போட்டு ராப் பண்ணி இலையில். அவ்வளோதாங்க மொத்தமே இந்த மார்க்கெட்டு. டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் சிலதெல்லாம் ஓப்பன் பண்ணல. சீ ஃபுட்டு, சைனீஸ் டேக்அவேலாம் சிலதெல்லாம் ஒரு 6:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாட்ருக்கு. பேக் பேக்கர்ஸ் தவிர நீங்கள் டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணலாம். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். பட் இங்கே வர்றவங்க ரொம்ப பெருசாக யோசிக்க மாட்டாங்க. நல்லா செலவு பண்ணி புதுசாக ட்ரை பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டு தான் போவாங்க. நம்ம இது எல்லாமே சீப்பாகவே ட்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. அதனால் புதுசாக ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை இங்கே. சரி, ஓகே, வெளியில் வந்துட்டோம். 5 நிமிஷம் தான் டான்னு வந்துருச்சுங்க நம்ம வண்டி. 5:46 பாருங்க. காலையில் வந்தோம்ல, இதுக்கு லைனில் நின்றுட்டுருக்குறாங்க எல்லாம். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டுருக்குதே. சம்மர் ஹவுஸ் பேக் பேக்கர்ஸ். ஹலோ ஹலோ, ஹாய். சரிங்க, போகலாம். ஹாஸ்டலில் போய் இறங்கிட்டு விலாக முடிச்சிடலாம். வந்து விட்டோம். காலையில் ஆரம்பித்த இடத்துலேயே முடிச்சிடுவாங்களா? இங்கே தான் ஆரம்பித்தோம். அப்படியே வெளியில் வந்து நீண்ட நாள் கனவான நம்மளோட கிரேட் பேரியர் ரீஃப் நிறைவடைந்து விட்டது. உலக அதிசயம் இது ஒன்று தான் மிச்சம் இருந்தது. இதையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரில, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அண்டர் வாட்டர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப க்ளோஸ் அப்பில் எடுத்தது எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விதவிதமான ஃபிஷ் இதெல்லாம். ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு இது பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பேர் என்ன, ஆமையை, சீ டேர்ட்டில், அது மட்டும் சிக்கலை. சரி விடுங்க, பார்க்கலாம். நாளைக்கு ஒரு தீவு போகிறோம், ஃபிட்ஸ்ராய் தீவு அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு 8 மணிக்கு அதை அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளை மீண்டும் சந்திக்கலாம், பார்க்கலாங்க. நன்றி, பாய்.